ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நினைத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளில் நீங்கள் கடந்து வருகிறது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களுக்கு 100 பலன் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் வேத வசனத்துக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உடைய தயவினாலும் கிருபையினாலும் ஆண்டவரை இடை கட்டுங்க, தடைகள் எல்லாம் உடைத்தெறிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்க கர்த்தாவே தயவை நீர் ஏற்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த தருணத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, 2 பேர் 3 பேர் கூடும்போது அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன் என்றவர். நம் மத்தியில ஆண்டவர் அவர் வார்த்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம் மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கவனமாய் கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களிடத்துல கர்த்தர் வந்து பேசுகிற வார்த்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தரிடத்துல இரக்கமும் உண்டு, மன்னிப்பும் உண்டு. அவர் நமக்காக இறங்கி வந்தவர், நம்மை ஆசீர்வதிக்க வந்தவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மன்னித்து ஆசீர்வதித்து தம்மண்டையில சேர்த்து கொள்ளும்படியாய் வந்தார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாவியாகிய அடியேன் மீதும் பாவியா இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் தயவு உள்ளவராய் இருக்கிறார். அவர் இறங்கி வந்து அவர் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மன்னிப்பு உண்டு. எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, எல்லா காரியத்தையும் அவர் மன்னிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம பாவம் செய்து சில காரியங்கள்ல நம்ம மறைச்சுக்கிறோம். இல்ல நான் வந்து இதை வெளியில தெரிஞ்சு அசிங்கமாயிடும், இல்ல ஆண்டவர் கிட்ட கூட சில விஷயங்களை ஒப்புரவு ஆகிறதுக்கு சில காரியங்கள் யோசிப்போம். வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க பாவத்தை மட்டும் மறைக்காதீங்க. நீதிமொழிகள வசனம் இருக்கு 28:13 வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். பாவத்தை நம்ம அறிக்கையிட்டா தேவன் நமக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் தர வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை மறைக்க முயற்சி பண்ணுகிறாங்க. பிழைகளை வந்து உணர்கிறவர் யான் என்று தாவீது சொல்லுகிறார். அப்போ அந்த பிழை என்ன தப்பு பண்றோம், நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கிறோம், இது தப்பாச்சே, நம்ம பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சு அந்த காரியங்களை மறைக்க முயற்சிக்கிறோம். இல்ல நீங்க மறைக்காதீங்க, நீங்க எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல வாங்க. இந்த உலகத்தார் மனுஷங்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க உங்க பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குற்றம், நம்ம கிட்ட அவங்க ஏதாவது ஒரு குற்றத்தை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மன்னிக்க மாட்டாங்க. நீ இந்த பாவம் செஞ்சல, இந்த வார்த்தை பேசனல, இந்த காட்சி பார்த்தல, இதை செஞ்சலன்னு நம்மளை குற்றப்படுத்துவாங்க, குற்றவாளியா நம்மளை மாத்திடுவாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. நீங்க மறைக்காம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரியாம இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சிம்சோனுடைய காரியங்களை, நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கிறோம். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சிம்சோனை அழைத்து அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக ஏற்படுத்தும் போது அவன் அந்த வேலையை செய்யல. அவன் பாவத்தில் விழுந்தான். ஒரு ஸ்திரீ நிமித்தமாக அவன் விழுந்து போனான். விழுந்து போனவன் அங்கிருந்து அவன் திரும்ப வந்து அவன் தன்னுடைய பாவத்தை உணர ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் வந்து ஆண்டவர் எனக்கு எனக்கு ஒரு கோலை வச்சிருந்தாரு, எனக்கு ஒரு அழைப்பு வச்சிருந்தாரு, எனக்கு ஒரு லீடு வச்சிருந்தாரு, அதை நான் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன பண்றதுன்னு அவன் பெலிஸ்தருக்கு மத்தியில, அந்த எதிரான ஜனங்களுக்கு மத்தியில சாக போகும்போது அவன் தன்னுடைய நிலைமையை உணர ஆரம்பிக்கிறான். ஐயோ, இப்ப எல்லாருமே என்னை வந்து எப்படி வந்து நிக்கிறாங்களே, என்னை குற்றப்படுத்துறாங்களே, என்னை சாகடிக்க போறாங்களே, இந்த ஒரு விசை தயவா என்னை மன்னியும் சொல்லி ஆண்டவர்கிட்ட தன் குற்றங்களையும் தன் பாவங்களையும் உணர்ந்து அவன் மறைக்காம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துறான். ஆண்டவரே நான் மன்னிங்க, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மன்னிங்க என்று வசனத்தை நம்ம வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும்.
தேவனே என்னை பலப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவ சமூகத்துல அவன் விழுந்து, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன மன்னியும் ஆண்டவரே, நான் தப்பா செஞ்சுட்டேன், என் உணர்ச்சியில ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான காரியங்களை நான் ஈடுபட்டுட்டேன்னு சொல்லி அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் காலை வேளையில் உங்களிடத்துல பேசுகிறார். உங்க பாவங்களை தேவன் முன்பதாக அறிக்கையிடுங்க. அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அதை மன்னிக்க ஒருவர் உண்டு என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அவர் இறங்கி வந்து உங்களை மன்னிப்பார், இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அனலைஸ் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிட்டேன், இந்த இடத்துல நான் இடறிட்டேன், ஆண்டவரே இந்த இடத்துல நான் ஆண்டவரே தவறு செஞ்சுட்டேன், நீங்க இறங்கினீங்கன்னா என் தேவன் உங்கள் பட்சத்துல வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த சிம்சோன் பண்ணுகிறான். ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விசை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு விசைன்னு கேட்கறது எப்படி தெரியுமா? நல்லா தெரிஞ்சு தப்பு பண்ணுது, தெரிஞ்சே தான் அவன் தப்பு பண்ணியிருக்கான். அவன் ஒரு தேவனுடைய ரட்சகனாக, வசனமே சொல்லுகிறது அவன் ரட்சகனாக இருந்தான் என்று. அப்போ அந்த ரட்சகன்ற பேர் வாங்கினவன், ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவன், கர்த்தரை பற்றி அறிந்தவன், நசரீனாக தேவனுக்காக உருவாக்கப்பட்டவன், அழைப்பை பெற்றவன் தான் தப்பு செய்கிறான். எல்லாம் தெரிந்தவன் தான் தப்பு செய்கிறான். தெரிஞ்சவன் தான் அகெயின் வந்து ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் மன்னிங்க, எனக்கு தெரியும் நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு தெரியுது, நான் என் அழைப்பை விட்டுட்டு நான் இந்த தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியுதுன்னு ஒரு விஷயம் மன்னியும். இன்னைக்கு யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்குறீங்களோ, ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வளர்ந்திருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க தேவையற்ற காரியங்கள்ல நீங்க இந்த வேலையில விழுந்து போயிருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த நிலைமையில விழுந்திருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் சரி, இன்னும் ஒரு விசை ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று வரும்போது, அந்த ஒரு விசை கர்த்தர் உங்களை நினைத்தருள்வார். அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே, அப்பா இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்பது தேவ ஆவியானவர் அவனை நிரப்பினார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவ ஆவி அவனை முழுமையாய் நிரப்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, உங்கள் பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு விசை வாங்க ஆண்டவரே, இந்த ஒரு விசை என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே, இந்த ஒரு விசை ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துங்க, இந்த ஒரு விசை என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கரம் பிடித்து நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் நடத்துவார். தாவீது தான் சொல்லுகிறார், தேவனிடத்துல பயப்படும்படியாக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு, நீங்க பயந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பை தருகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. சோ தேவனுக்கு பயந்து தேவனுடைய காரியங்களில் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு மறுவாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வந்ததே அதுக்கு தான். நம்ம வாசிக்கிறோம், யோவான்ல வாசிக்கிறோம், பாவியான ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தினால கையும் மெய்யுமாய் அவ அகப்பட்டிருக்கிறா, அவரை எல்லோரும் கல்லெடுத்து அடித்து கொண்டே வருகிறார்கள். ஒரு பாவியான ஸ்திரீ இடத்துக்கு வந்தும்போது எல்லாரும் குற்றப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இந்த உலகம் அநேகரை குற்றப்படுத்துகிறது, குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படிதான் இவங்க வந்து குற்றப்படுத்துகிறாங்க. ஆனா தேவனாகிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவளை பார்த்து ஒரு வசனம் சொல்லுகிறார். யோவான் 8:11 நாம் வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எத்தனை முறை வந்தாலும் சரி, சிம்சோன் ஒரு முறை கேட்டாரு, நீ எத்தனை முறை ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீ கேட்கும் போதெல்லாம் என் தேவன் மன்னிப்பார். இந்த பிள்ளை வந்து ஆண்டவர் பாதத்துல விழுந்து அழுகிற, அவ்வளவுதான். அழுதுகிட்டே இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு குற்றவாளியா தீர்க்க மாட்டேன், சோ நீ இனி பாவம் செய்யாதே, கடந்து போ, இனி பாவம் செய்யாத போ என்று என் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவளை ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்பினார். ஆமென். இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவராகிய ரட்சகர் உங்களிடத்துல முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற பலன் உள்ளவர் ஒருவர், இந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர் நமக்காக வந்தார், பாவங்களை சுமந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார் என்று லூக்கால நம்ம வாசிக்கிறோம். சோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் பாவத்தை சுமக்கிறவர் வந்துகிறபடினால நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்துல மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க, என் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. சோ பாருங்க, இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் லூக்காலியே, பரிசேயன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து அங்க போகிறார். அங்க பாவியான ஒரு ஸ்திரீ வருகிறா, வந்து ஒரு விலையேற பெற்ற தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றுகிறார். சோ இந்த காரியம் நடக்கும்போது அங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன இவரு இந்த பாவியான மனுஷிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் பாரு எப்படிப்பட்ட காரியங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது இந்த பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆனா இவளோ என்ன பண்ணுவா, அந்த பாவியான ஸ்திரீ அவரிடத்துல அந்த தைலத்தை ஊற்றி அவர் தலை முடியினால அந்த பாதத்தை வந்து தொடச்சுக்கிட்டு இருப்பா. அப்படி தொடச்சுக்கிட்டு அவ ஆண்டவர் பாதத்துல, ஆண்டவரே நான் பாவியான மனுஷி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் பண்ண பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவ தன் நிலையை உணர்ந்து ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இயேசுவானவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார், அந்த இடத்துல எல்லாரும் பேசுறதை கேட்டுட்டு இயேசு சொல்ற வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது,
இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பந்தியில முடிக்கும் போது எல்லாரையும் பார்த்து சொல்லுவாரு, அநேகருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர் இங்கே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் பாவங்களையும் மன்னிப்பார். அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா நீ அன்பு கூர்ந்து என் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே என்று உணர்ந்து எப்பொழுது நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வரீங்களோ அப்பொழுதே ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, தேவ சமூகத்துல நீங்க ஒளிந்து ஓடாதீங்க. இந்த காரியத்தை செஞ்சுட்டு அதனால சர்ச்சுக்கு போகவே முடியல, இந்த காரியத்தை செஞ்சுட்டு அதனால சிஸ்டரை பார்க்கவே முடியல, இந்த காரியத்தை செய்து அதனால நான் வந்து தேவ சமூகத்துக்கு போறதே இல்லைன்னா சொல்லாதீங்க. தேவன் கிட்ட வாங்க, ஒரு விசை மன்னியும் கேளுங்க. ஆண்டவரே இந்த பாவியான மனுஷன் இன்னும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் தேவனாகிய கர்த்தர் ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து இரக்கம் உள்ளவராய் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் யாத்ராகமத்துல அருமையான வேத வசனம். காலை வேளையில நான் வாசித்தேன். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. 1000 தலைமுறை நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சி, நீங்கள் எடுக்கிற தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம், ஒரு விசை என்று வரும்பொழுதே அவர் 1000 தலைமுறைக்கும் அவர் இறங்கி ஆண்டவர் இரக்கம் கொடுத்து உங்களை மன்னித்து உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகையால தேவ சமூகத்துக்கு நெருங்கி வர பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடாதிருங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உங்க அழைப்பு இழந்தவளாக நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே அப்பா உடைய ஆசீர்வாதத்தை இழந்தவளாக காணப்படுகிறேன். நான் சில விஷயங்களை டிஸ்டர்ப் ஆகி காணப்படுகிறேன். ஆனாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று வருகிற வேளையில என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி உன் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி. அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைய பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று ஆண்டவரே எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. 1000 தலைமுறைக்கும் ஆண்டவரை இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எப்பேற்பட்ட பாவமானாலும் என் பிள்ளைகள் இந்த வேளையில இறங்கி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்பா நீர் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா பயத்துக்கும் விலக்கி காப்பாற்றுவீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே இந்த வேளையில கூட கர்த்தாவே யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் நீங்கி பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.